அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு ஊறுகாய் ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு பேர் இறால் ஊறுகாய். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, அப்புறமா கமெண்ட் கூட பண்ணுங்கள். நான் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். அடுத்தவர் மனநிலையை யாரும் அறிவதில்லை, அறிந்து கொள்ளவும் விரும்புவதில்லை. ஆனால் தன் மனதில் நினைப்பதை மட்டுமே பிறருக்கு வலிக்கும் என்பதை கூட உணராமல் பேசும் மனிதர்கள் தான் இங்கே அதிகம். ஓகே, நம்ம இப்போது வீடியோக்கு போகலாம். இப்போ நம்ம இறால் ஊறுகாய் செய்ய போகிறோம். அது ஊறுகாங்கிறதுனால நான் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் நிறையா தான் எடுக்கணும். இது கொஞ்சம் சூடாகட்டும். நான் இப்போது 600 கிராம் இறால் எடுத்திருக்கேன். அதுக்கான அளவு தான் இதை நான் இப்போ சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இப்போது 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கோம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கோம். இது நல்லா பொரியட்டும். இப்போ வெடிச்சிருச்சு. இப்போ இதில் நான் 10 பல்லு பூண்டு வெட்டி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். நாலு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து, அதையும் போட்டுக்கலாம். நான் இப்போது மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் இறால் 600 கிராம். அதை இதில் போட்டு இந்த இறால் தண்ணி விடும். இந்த தண்ணி நல்லா வற்றி இறால் வேகிற வரைக்கும் கொஞ்சம் வேக விடுங்க. ஓகே, இப்போ தண்ணி கொஞ்சம் சுண்டிடுச்சு. நம்ம இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் இதுக்கு மசாலா கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஓகே, நான் இது முதல்லையே மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கிறதால 1/4 ஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறமா 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். நீங்கள் உங்களுக்கு ஒர்க்கு எவ்வளோ தேவைப்படுமோ போட்டுக்கலாம். நீங்கள் 4 டீஸ்பூன் கூட மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது ஃபெனுக்ரிக் தூள், இந்த பொடி, அதாவது வெந்தயப்பொடி. வெந்தயப்பொடி நான் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை போட்டுக்கலாம். இது சோம்பு பொடி. இது 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை போட்டுக்கலாம். இது கடுகு பொடி. இது 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை போட்டுக்கலாம். இது கரம் மசாலா. இது ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை போட்டுக்கலாம். இது பெருங்காயம். பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை பெப்பர் தூள், அதை ஒரு 1/2 டீஸ்பூன், அதை போட்டுக்கலாம். அடுத்தது உப்பு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் இது தில் இலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தில் இலையை இந்த ஊறுகாய்க்கு போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஓகே, இது 600 கிராம்ங்கிறதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் இதை சேர்த்துருக்கேன். இதோடு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதில் 4 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். ஓகே, நம்மளோட இறால் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சுட்டு அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நான் இதை சர்வ் பண்ணி காட்டுறேன். நம்மளோட சூப்பரான இறால் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் எல்லாரும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் சாம்பார் சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம், இல்லை சாப்பாட்டிலே போட்டு கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அது மாதிரி உங்களுக்கு போட்டுக்கலாம். நான் எங்கள் காரத்துக்கு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதை 15 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லாம் செஞ்சு பார்க்கணும். கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் கொஞ்சம் நிறையா இருக்கும். ஓகே, நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.